அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்மார்ட் எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்சில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வருது. ஸோ வந்து என்னன்னா, ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த கம்ப்ளீட் சீரிஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை வந்துட்டு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று வரும். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. ஸோ வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a boat can travel 60 kilometers. ஓகேங்களா, அதாவது ஒரு போட் சம் கொடுத்துருக்காங்க. போட் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஆனால் போட் சம் போடுறது முன்னாடி வந்துட்டு போட் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போட் சம்மில் வந்து எப்பவுமே இப்படி ஒரு இது போட்டுக்கோங்க. மேலே வந்து அப் ஸ்ட்ரீம், கீழே இருக்குது டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, எப்போயுமே வந்துட்டு இதான் ஸ்ட்ரக்சர். நடுவில் வந்து ஸ்டில் போட். ஓகேங்களா, போட்டோட ஸ்டில் வாட்டரில் போட்டோட ஸ்பீடு, இது வந்து ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு. அது வந்து வாட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத பற்றி கால்குலேட் பண்ணுறக்கா இந்த இடத்துல. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். a boat can travel 60 kilometers in 3 hours while going the downstream. டவுன்ஸ்ட்ரீமில் ஓகேங்களா, டவுன்ஸ்ட்ரீம்னால் வந்துட்டு கீழே. ஓகேங்களா, டவுன்ஸ்ட்ரீமில் அந்த டவுன்ஸ்ட்ரீமில் வந்து ஒரு போட் போகுது. அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருங்க, கிலோமீட்டர் ஹார் கொடுத்துருங்க. அப்போ வந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? நமக்கு வந்து என்ன தெரியும், ஸ்பீடு கன்ஃபார்ம்ல டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த டேபிளில் வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை மட்டும் தான் போடணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்க ஸ்பீடு தான். ஸோ வந்து ஸ்பீடு மட்டும் தான் நம்ம போடணும். ஸோ வந்து இந்த டேபிளுக்கு நம்ம வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 60 + வந்து 3 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஸ்பீடாக மாத்திரம். அப்போ என்ன பண்ணணும்னா 60 km/3. ஓகேங்களா, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டிங்க அப்படின்னா வந்து 20 km/h. டவுன்ஸ்ட்ரீம்னா இங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்றத நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இட் கேன் ட்ராவல். ஓகேங்களா, இட் கேன் ட்ராவல் 90 kilometers in 5 hours. எப்போ 90 கிலோமீட்டர் போதான், 5 மணி நேரத்தில் போதான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ரீமில் அதே தான் இப்போ பண்ண மாதிரி தான். 90 / 5 90/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 5 8 5 40. ஓகேங்களா, அப்போ 18 km/h. ஓகேங்களா, என்ன கிடச்சிருக்கு, 18 km/h. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 km/h. ஓகேங்களா, அதாவது இப்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்டில் வாட்டர் லெவல் வந்து எப்பவுமே வந்து ஒரே ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் அப்ஸ்ட்ரீம் போனாலும் சரி, டவுன் ஸ்ட்ரீம் போனாலும் சரி, வாட்டர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதோட ஸ்பீடு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஸ்பீடு குறையும். அதாவது ஆற்றை எதிர்த்து போனீங்கன்னா, ஆற்றுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான். அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ளது வந்து 90. அப்போது இங்கே எப்பவுமே அப்படி தான் எழுதணும். இங்கே வந்து எங்கே பாருங்களேன், இப்போ வந்து ஸ்டில் வாட்டர் வருது என்ன 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஸ்டில் வாட்டர் வருது என்ன 1ன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் 1. ஓகேங்களா, இப்போது உங்கள் போட்டோட ஸ்பீடு என்ன 19. நீங்கள் எதிரில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ எதிர்க்குமா, ஆற்று எதிர்ச்சுன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் குறையும் 18. அதே வந்து இங்கிட்டு போனீங்க, அதாவது ஸ்ட்ரீம்லேயே போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன 1 கூடும். அப்போ 20 kilometers. ஓகேங்களா, வந்துருச்சா? அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. போட்டோட ஸ்பீட். ஓகேங்களா, போட்டோட ஸ்பீட், போட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன ஸ்பீடில் போவீங்க அப்படின்னா வந்து 19 கிலோமீட்டரில் போவீங்க. ஆனால் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த போட். ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ அப்படின்னா இதாக 19. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் எவ்வளோ 1. அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19:1. இதுக்கான ஆன்சர் என்ன 19:1. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக இது பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் டெலகிராமில் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் எங்கே வந்து வேணும் உங்கள் டவுட்டை கேட்கலாம். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.